வணக்கம். இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வீக்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அவரைக்காய் பொரியல் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பொங்கல்னாலே இந்த நாற்று கறிக்காயை வச்சு தான் நம்ம எல்லாமே செய்வோம். ஸோ அந்த வகையில் வரக்கூடிய ஒரு ரெசிபி தான் அவரைக்காய் பொரியல். இந்த அவரைக்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 1/2 kg போல் அவரை எடுத்து நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கழுவி சுத்தம் பண்ணி. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சாப் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டொமேட்டோ சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு போல் சின்ன சைஸ் பூண்டு எடுத்து நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன், தோல் நீக்கிட்டு. குழம்பு மிளகாய் தூள் காரத்திற்கு ஏற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். தண்ணீர் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் போல் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை நல்லெண்ணெய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஃப்ளேவரிங்காக கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த அவைலபிள் இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அவரைக்காய் பொரியல் செய்யறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு நான் இன்றைக்கி கடலெண்ணெய் விற்றுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நல்லெண்ணெய் கூட விற்றுக்கலாம். எதில் செஞ்சாலுமே நம்மளுக்கு பொரியல் கலக்கலாக இருக்கும். இல்லை நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பொதுவாக பொங்கல் பண்டிகைக்கு நம்ம நல்லெண்ணெய் கடலெண்ணெய் நம்ம வீட்டில் செக்காட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கடலெண்ணெய் நம்மளுக்கு நல்லா காயட்டும். காஞ்சிருக்கப்புறமா நம்ம தாளிப்பு சேர்த்து 1 by 1 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கலக்கலாம் நம்ம பொரியல் செய்கிறத பார்க்கலாம். ஸோ எண்ணெய் நம்மளுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு சேர்த்துடலாம். ஸோ கடுகு போத்திலுமே நம்மளுக்கு பொரியணும். ஏன்னா கடல் எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் நல்லா காஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த ரா ஸ்மெல் இருக்காது. ஸோ கடுகு பொரிஞ்சிடுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். கடுகு நம்மளுக்கு நல்லா வெடித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம ஒரு 1/2 செகண்ட் போல் நல்லா வதக்கிக்கலாம். 30 செகண்ட் போல் பாருங்கள். வெங்காயம் சேர்த்து ஒரு 30 செகண்ட் போல் வதக்கியிருப்பேன். ஐ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த தக்காளி பழத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நல்லா ஒரு 1.5 நிமிஷம் போல் ஐ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு தக்காளியும் வெங்காயம் வதக்கிறோமோ அவ்வளோ மொத்தம் நம்மளுக்கு பொரியல் ருசியாக இருக்கும். ஸோ போருங்க 1.5 மினிட் போல் நான் ஐ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்மளுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இவ்வளோ மொத்தம் வதங்கினா போதும். இதுக்கு மேலே நம்ம வதங்க வைத்தா அது ஒரு மாதிரி நம்மளுக்கு ப்ரௌனிஷ் ஆகி வரும். அது பொரியலுக்கு அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஸோ பாருங்கள், இவ்வளோ மொத்தம் நம்மளுக்கு வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுச்சுன்னா போதும். இப்போ நம்ம நறுக்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அவரையை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம அவரையை ஆட் பண்ணிட்டோம். இதை நம்ம இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கி விற்றுக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட இந்த அவரை நம்மளுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அவரையை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. அவரையை கலந்து விட்டுருமே நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணிடணும். பூண்டை சேர்த்து அதே போல் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மிதமான தீயில் வச்சுக்கோங்க, ஏன்னா அவரைக்காய் நம்மளுக்கு நிறம் மாறி போயிடும். ஸோ தட்டி வச்ச பூண்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கப்புறமா இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெசிபிக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ உப்பும் மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு நம்ம கலந்து விட்டுடலாம். மிதமான தீயிலே இருக்கணும் ஃபுல் ப்ராசஸ். நம்மளுக்கு நல்லா கலந்து வச்சதுக்கப்புறமா அவரை வேகிற மொத்தம் நம்ம தண்ணி ஆட் பண்ண போதும். ஏன்னா நம்ம பொரியல் தான் செய்கிறோம், ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. இந்த அவரைக்காய் நம்மளுக்கு மிதமான தீயில் வேகிற மொத்தம் நம்ம தண்ணி சேர்த்தா போதும். ஸோ அவரைக்காய் நம்மளுக்கு மிதமான தீயிலே ஒரு 3 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பொரியல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. ஸோ பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணி நம்மளுக்கு 1 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. ஸோ மிதமான தீயிலே தான் நான் வச்சுருக்கேன். இப்போயே பார்த்திங்கன்னா அவரை நம்மளுக்கு ஒரு 40% 45% அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு அவரைக்காய் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். இது அப்படியே நம்மளுக்கு ட்ரையாக வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மிதமான தீயில் வச்சுட்டே தான் செய்யணும். ஹை ஃப்ளேம் வச்சா அது ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுத்துரும். நம்மளுக்கு ஒரு மாதிரி அடியில் பிடிச்சிக்கிச்சுன்னா ஸோ அது பொரியலோட டேஸ்ட்டே டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அவரைக்காய் சேர்த்துறதுக்கப்புறமா மிதமான தீயில் தான் வச்சுட்டு இருக்கணும். ஸோ இன்னும் 2 நிமிஷம் போல் இருக்கிறது நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். 3 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. பாருங்கள், அவரைக்காய் நம்மளுக்கு பொரியல் நல்லா ட்ரையாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். அவரைக்காய் பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. மல்லி தழையை சேர்த்துட்டு அடுப்பு அணைச்சிடலாம்.
பாருங்கள், கலக்கலான ஒரு அவரைக்காய் பொரியல் இந்த பொங்கலுக்கு உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபியை இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுவேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.